ஹாய் டியர்ஸ், வீணா சக்தி ஆடியோ நாவல்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நான் உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே தேஜு. இன்றைய நாள் எழுத்தாளர் வீணா சக்தி அவர்களோட மெய் சிதைக்கும் மௌனம் ஏன் அந்த கதையை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த கதையை நாங்கள் எபிசோட் பை எபிசோட பார்க்க போகிறோம். ஸோ பொறுமையாக நீங்களும் கேட்க தயாராக இருங்க. வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஆ வெயிட் 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 கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கதைக்குள்ளே போக முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற கதைகளுக்கான அப்டேட்ஸை உங்களால் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். மௌனம் 13. அலுவலகத்தில் தன் கேபினில் அமர்ந்து வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதிரனுக்கு கைகள் தன் பாட்டில் லேப்டாப்பை தட்டி கொண்டிருக்க மனமோ வேறு சிந்தனையில் இருந்தது. ஆருத்ரா இசையை பார்த்து கொள்ளவென வந்து இன்றோடு 6 நாட்கள் ஆகிறது. அவள் இருக்கிறாளே என ப்ரொவிஷன் திங்ஸை தேவையான அளவுக்கு மீறி வாங்கி இவன் குவித்துவிட, அவளானால் இசைக்கு மட்டுமே ஏதேனும் திரவ உணவுகளாய் சமைத்து கொடுப்பவள். தனக்கென்று எதுவும் சமைப்பது இல்லை. 3 வேளையும் தனக்கு மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு விடுவாள். நீ சாப்பிட்டியா என்று பார்வையில் கூட அதிரனை இதுவரை கேட்டுக்கொண்டது இல்லை. இவடும் அது பற்றி கேட்டு ஏதும் வாக்குவாதப்பட்டு கொள்ள விரும்பவில்லை. எங்கே ஏதும் பேசி அவள் எங்கிருந்து சென்றாள் என்ற மனதின் அச்சம்தான் அதற்கு காரணம். அது குழந்தைக்காக என்று தன் மனதிடமே சப்பை கட்டு கட்டினான். அதிரன் அவள் சமைக்காத போது தான் மட்டும் அங்கே சமைக்க சங்கடப்பட்டு 3 வேளையும் வெளியிலேயே உணவை முடித்துக் கொள்வான். நேற்று ஷர்மியும் அருணும் இசையை பார்க்கவென இவன் வீட்டுக்கு வந்துவிட்டு போனார்கள். அவர்களை முறையாக வரவேற்ற அதிரன் ஷர்மி வீடு திரும்பும் வேளையில் அவளிடம், இப்படியும் தங்கையை இங்கே சமைக்க சொல்லு என்று சொல்லியதற்கு அவள் அவனை மேலும் காயப்படுத்தும் வார்த்தைகளை உதிர்த்தாள். அவ என்ன உன் காசுல உட்காந்து சாப்பிடவா வந்தா? அவளுக்கு தேவையான்றதை அவ சம்பாதிக்கிறா. ஆறு இசைக்காக மட்டும்தான் மனசு வெறுத்து இங்க தங்கியிருக்கா. அதுவும் இன்னைக்கும் நாளைக்கும் தான் அவ இங்க இருக்க போறதே. இந்த ஷார்ட் பீரியட்ல அவ எப்படி வேணா இருந்துட்டு போகட்டுமே. மோரோவர் பச்சை தனியா இருந்தா கூட அதை அவ உன்கிட்ட வாங்கி கொடுப்பான்னு நீ எப்படி அதை எதிர்பார்க்கலாம்? உனக்கு அதுக்கான தகுதி இருக்கா? நெத்தியடி என வந்தது கேள்வி. கொஞ்ச நாள் சாதாரணமாக பேசியவள் இப்படி முகத்தில் அடித்தது போல பேசியது பாதி என்றால் அவளின் கேள்வி மீதி என்று அதிரன் சட்டென முகம் கருத்தான். அது அவளுக்கும் புரிந்தது. இத பாரதி, நான் ஒன்னும் எல்லாத்தையும் மறந்து உன்கிட்ட பேசிட்டலாம் இல்ல. நீ எனக்கு ஒரு காலத்துல ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். நம்ம பாண்டிங் அப்படியே தொடர்ந்திருந்தா நீ உன் பொண்டாட்டியை விட்டு பிரிச்சுட்டேன்னு வந்து நின்றுந்தனா தப்பு நிச்சயம் அந்த பொண்ணு மேலதானே அடிச்சு சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு ஃப்ரெண்டா உன்னுதான் நம்பியிருப்பேன், உனக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனா இங்க அப்படி இல்லை. உனக்கு பொண்டாட்டின்ற ஸ்தானத்துல இருந்தவ என் தங்கச்சி. கிட்டத்தட்ட அவ பிறந்ததுல இருந்து என் கண் பார்வையிலேயே வளர்ந்தவ. அவளை நீ சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்கு இல்ல. இங்க தப்பு 6 மேலேயாவே இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் கண்டிப்பா இருக்குன்னு அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இருந்தும் உன்கிட்ட பேசுறேன்னா எல்லாம் இசைக்காக மட்டும்தான். நான் மட்டும் இல்ல. புரியுது தானே? அவனுக்கா புரியாது? ஒருத்தி உடன் இருந்து நொடிக்கு நொடி தலையில் தட்டி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறாளே. அதிரன் தான் தனியே இருக்கும் போது தனக்கு தவறு இழைத்து விட்டாள் என்ற பழியை ஆருத்ரா மேல் சுமத்தியவன் இங்கு வந்து நடப்பவைகளை பார்த்தும் ஒவ்வொருத்தவர் பார்வையும் தன்னையே குற்றம் சொல்லவும் தான் தவறிழைத்து விட்டோமோ என்ற சந்தேகம் இப்போதெல்லாம் தோன்ற ஆரம்பித்து விட்டது. என் நியாயம் எனக்கு என்று இருந்தவனுக்கு என்னிடம் நியாயமே இல்லையோ என்று எண்ணி பார்க்கவும் அச்சமாக இருந்தது. தானும் தன் தவறுக்கு பிறர் மேல் பழி போடும் ஒரு சராசரி மானுடன் தான் போல என்ற எண்ணங்கள் அவன் நிம்மதியை குலைத்துக் கொண்டிருந்தது. அதுவும் ஆருத்ரா அங்கே தங்க ஆரம்பித்த நாளிலிருந்து ஒரு குடும்ப சூழல் அவன் வீட்டில் நிலவ அவனுக்குள் ஏகப்பட்ட மாற்றங்கள். என்னதான் உயிரிலும் மேலாக அன்பை வைத்திருக்கும் மகள் உடன் இருந்த போதும் கிடைக்காத ஒருவித ஆழ்ந்த நிம்மதி இப்போது அவன் மனதில். இத்தனைக்கும் அவள் அங்கே இசையை கவனிப்பதை தவிர வேறு துரும்பையும் வசிப்பது இல்லை. இருந்தும் அவள் உடன் இருக்கிறாள் என்ற ஒன்றே அதிரனுக்கு 1000 யானை பலத்தை தந்தது. அப்போதே ஒன்றை உணர்ந்து கொண்டான். திருமண பந்தத்தின் முக்கிய தாற்பயம் ஒருவர் மனத்திற்கு துணை தேடுவது என. அதுவும் ஒரு ஆணுக்கு பெண்ணின் துணை எத்தனை அத்தியாவசியமானது என்றும் புரிந்து கொண்டான். தவறு யார் மீது வேண்டுமானாலும் இருக்கட்டும், பழையனையெல்லாம் எல்லோர் நினைவடுக்குகளிலும் அழிந்து போய் ஆருத்ரா அங்கேயே எப்போது எப்படி இருக்கிறாளோ அப்படியே இருந்தால் கூட போதும் என்ற ஏக்கம் எழுந்த நொடி அதிர்ந்தவன் கை லேப்டாப்பில் தாறுமாறாக தவள கோடிங் எரர் என்று காட்டியது. எரர்? என் வாழ்க்கையை ஆருத்ரா தான் எரராக்கினாள் என்றால் அதை நிவர்த்தி செய்ய நான் ஒன்றும் செய்யவில்லையே.
என்ற எண்ணம் வர தலையை பிடித்து கொண்டான். அந்த நேரம் பார்த்து அவன் டீமில் வேலை பார்க்கும் ராதா கதவை தட்டி உள்ளே வந்தவள் அவன் நிலை கண்டு, "ஹதி, ஆர் யூ ஓகே?" என்ற தன் கேள்விக்கு பதில் வரும் முன்னே அங்கிருந்த நீரை எடுத்து அவனுக்கு பருக கொடுத்தாள். அவனுக்கும் அது தேவைப்படவே வாங்க பருகியவன் சட்டென ப்ரொஃபஷனலாக மாறி அவள் வந்த நோக்கம் கேட்டு அவள் கேட்ட சந்தேகங்களை நிவர்த்தி செய்தான். "ஓகே ராதா, தட்ஸ் இட், யூ மே கோ." "அதரன், டுடே லாஸ்ட் வீக் முடிஞ்ச என்னோட பர்த்டேக்கான பார்ட்டி, அஸ் யூஷுவல் அதே பப் தான், கண்டிப்பா நீங்க வரணும்" என்று அழைத்து செல்ல அவனும் மரியாதை நிமித்தம் சரி என்று அனுப்பி வைத்தான். அவள் சென்றதும் யோசனைகளை புறம் தள்ளி மீண்டும் வேலைகளில் கவனம் வைத்தான் அதிரன். அவனுக்கு பார்ட்டிக்கு செல்லும் எண்ணம் எல்லாம் இல்லை. அங்கே சென்றால் பார்ட்டி மெமஸ் என்று கொஞ்சமேனும் ட்ரிங்க்ஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். தான் இருக்கும் மனநிலைக்கு பாட்டிலை தொட்டால் கீழே வைக்க முடியாது என்று நன்கறிவான். அதன் பின் வீட்டில் இருக்கும் ஆருத்ராவின் நிலை என்ன? அதை யோசித்தே மாலை வேலை முடிந்து யார் கண்ணிலும் அகப்படாது வீட்டிற்கு செல்ல வெளியே காலடி எடுத்து வைக்க டீமாக அவனை அள்ளிக்கொண்டு பாப்புக்கு சென்றனர். திட்டி தீர்க்கும் மேலதிகாரிகள் மத்தியில் தட்டி கொடுத்து வேலை வாங்கும் அவனை பிடிக்காமல் போனால்தான் ஆச்சரியம். அவன் எல்லோருக்கும் நல்லவன்தான். மனைவிக்கு தான் மகானாக இருக்க முடியவில்லை. அந்த அதி நவீன பப்பில் குடித்து முடித்து கும்மாளத்தில் இருந்தவர்களை தொல்லை செய்யாது ஒரு ஓரமாக போக்குக்காய் ஒரு கிளாசுடன் அமர்ந்திருந்தான். அவன் அருகே போதை உச்சியில் ஏறியும் உள்ளே இன்னும் இன்னும் என்று தள்ளிக் கொண்டிருந்த மித்ரனை பார்த்து, "டேய், போதுண்டா, இதுக்கு மேல குடிச்சனா இங்கேயே குடல் வந்து செத்துருவ" என்று அவன் கிளாஸை பறித்து வைத்தான். "அட போங்க பாசு, இன்னைக்கு என் பொண்டாட்டி வீட்டில் இல்லை, அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அதனால நான் எவ்வளோ குடிச்சாலும் கேட்க ஆள் இல்லை. இந்த நாள் போல இன்னொரு நாள் கிடைக்காது, என் கேலண்டர்ல அமையாது" என்று குளறியவன், "நீ கிளாஸை தானே எடுத்த" என்று முழு பாட்டிலோடு ஐக்கியமானான். இங்கேயோ ஓரிரு ஷிப்புடன் முடித்துக் கொள்வோம் என்றிருந்த அதிரனை உசுப்பி விட்டது அவன் பேச்சு. "என் பொண்டாட்டி வீட்டில் தான் இருக்கா, ஆனா நான் குடிச்சாலும் கேட்க ஆள் இல்லையே" என்று நினைவு கொடுத்த தாக்கத்தில் தன் கையில் இருந்த கிளாஸை கீழே வைத்தவன் மித்ரன் ஆசையை ஓபன் செய்த பாட்டிலை பிடுங்கி முழுதாய் வாயில் கவிழ்த்தான். "வட போச்சே" என்று அவனை பார்த்திருந்த மித்ரன் அடுத்த பாட்டிலுக்கு ஆர்டர் கொடுத்து விட்டு அதிரனை பார்த்து, "என்ன பாசு, உங்க வைஃபும் வீட்டில் இல்லையா, இந்த குடி குடிக்கிறீங்கோ?" என கேட்டான். பாட்டிலை வாயில் இருந்து எடுத்து விட்டு, "ம், இன்னைக்கு என் கூட தான் இருக்கா, நாளைக்கு என்னை விட்டு போயிடுவா" என்று ஏறிய போதையில் தன் நிலையை புலம்பினான். விட்டு சென்றது தான் தான் என்று மறந்து விட்டான் மடசாம்பிராணி. "பாஸ், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அங்க இருக்கட்டும், நீங்க ஏன் வீட்டில் இருங்க. ஏன்னா என் பொண்டாட்டி திரும்பி வர 3 நாள் இருக்கு, அதை நினைச்சாலே அப்படியே ஜாலி" என்று குதித்துவிட்டு போதையில் அங்கேயே மல்லாந்து விட்டான். கதவு தட்டப்படும் சத்தத்தில் கண் விழித்த ஆருத்ரா நேரத்தை பார்க்க அது நள்ளிரவுக்கு இன்னும் சொற்ப நிமிடங்கள் இருப்பதாக காட்டியது. இந்த நேரத்தில் யார் வந்திருப்பது என்று யோசித்தாள். ஏனென்றால் அதிரன் அவனிடம் உள்ள சாவியை கொண்டு கதவை திறந்துதானே உள்ளே வருவான் என்பதால். ஆனால் அவன்தான் சாவியை வைத்திருந்தும் இவள் வந்துதான் கதவை திறக்க வேண்டும் என்று சட்டமாக கதவில் மத்தளம் வாசித்துக் கொண்டிருந்தான். நேரம் ஆக ஆக தட்டும் சத்தம் அதிகரிக்க இசையும் சினுங்கிக் கொண்டு அசைய எங்கே எழுந்து விடுவாளோ என்று ஆருத்ரா விரைந்து வந்து கதவு துளை வழியே வெளியே பார்த்தால் வெளியே அதிரன் நின்றிருப்பது தெரிந்தது. அதுவும் முழு போதையில். ஆருத்ராக்கு இவன் ஏன் சாவியை வைத்துக் கொண்டு இப்படி செய்கிறான் என்ற எண்ணம் வந்த போதும் மேலும் பலமாக அவன் தட்டி இசையை எழும் முன் கதவை திறந்து விட்டுவிட்டு அவள் விலகி நடக்க, "ஏய்" என்ற அதிகார குரல் அவளை இடைநிறுத்தியது. அதை கேட்டும் அவள் திரும்பியும் பாராமல் செல்ல, "ஏய், உன்னதாண்டி, நீ தானே கதவை திறந்த மாதிரியே போய் மூடிட்டு போடி. அடுத்தவங்க மனசைதான் புரிஞ்சுக்க முடியாது, அட்லீஸ்ட் மேனஸ் கூடவா தெரியாது?" கூடி போதையில் புதிதாய் மேனஸ் கற்பித்துக் கொண்டிருந்தான் போதையில். ஆருத்ராவும் சென்று மூடினால்தான். வாசல் கதவை அல்ல, தானும் இசையும் இருந்த பெட்ரூம் கதவை. தன்னை மதிக்காத அவள் சென்று கதவடைத்துக் கொள்ள அந்த கோபத்தில் சென்று அந்த ரூம் கதவையும் தட்டினான். முன்போல் இன்றி மெல்லதான் தட்டினான். உள்ளே மகளும் தூங்கிக் கொண்டிருக்கிறாளே என்ற தெளிவு, போதை தெளிவு. ஆருத்ராக்கு அவன் நடவடிக்கையில் எரிச்சல் உண்டானது. உறங்கும் இசையை தொல்லை செய்ய வேண்டாமே என்று அவள் எழுந்து வந்து கதவை திறந்த நொடி அவளை வெளியே இழுத்து ரூம் கதவை வெளியே லாக் செய்தான் அதிரன்.
உள்ள என் பொண்ணு உடம்பு சரியில்லாம தூங்குறா, கத்தி அவளை டிஸ்டர்ப் பண்ணாத என்று ஏதோ அவள் குடித்துவிட்டு ரகளை செய்வது போன்று அவளை மிரட்டினான். ஆருத்ரா இவன் முன் தான் இப்படி நிற்க வேண்டியுள்ளதே என்று கசந்தவள் ஒவ்வாமையில் முகம் எல்லாம் இறுகி போய் நின்றாள். அவள் முகம் பார்த்தவன், எல்லா வீட்லயும் புருஷன் குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி திட்டுவாங்களாம். நீயும் என் பொண்டாட்டி தானே? புருஷன் நான் வந்திருக்கேன். ஏண்டா நாயை குடிச்சிட்டு திட்டாம நீ பாட்டுக்குள்ள போய் கதவு சாத்திக்கிற? அவளும் நாய் ஒன்று தன் முன் நின்று குறைக்கிறதே என்று தான் நினைத்து கொண்டாள். நாய் குறைக்கிறதே என்று பதிலுக்கு நாமும் அதற்கு போட்டியாக குறைப்பதா என்று அவன் கேள்விக்கு எந்த எதிர்வினையும் மாற்றாத கையை கட்டி கொண்டு நின்றிருந்தாள். அவன் இந்த மேம்போக்கான நடத்தையில் வெறியேறியவன் பல்லை கடித்து கொண்டே, நான் தானே இப்போ புருஷன் என்றான் வார்த்தைகளை கடித்து துப்பி. அதற்கு கூட கோபத்தை காட்டினாள் இல்லை அவள். அப்போதும் அவன் மெய் சிதைக்கும் அதே மௌனம் அவளிடம். உன்னை இப்படி பேசுறேன், கோபத்துல கூட என்ன திட்டமாட்டியோ? குரலில் கொஞ்சமல்ல, நிறையவே ஏக்கம் கூட எட்டி பார்க்க கேட்டவன் தொடர்ந்து, நான் குடிச்சு குடிச்சு சேர்த்தா உனக்கு சந்தோஷமாடி? நீ இன்னைக்கு திட்டினா நான் இனிமே குடிக்கவே மாட்டேன். இல்லைன்னா டெய்லி 10 பாட்டில்னு குடிச்சிட்டு சீக்கிரமே செத்து போயிடுவேன். உன் பிள்ளைக்கு அப்பா வேணும்னா இப்ப நீ என்னை திட்டியே ஆகணும். கமான் குயிக் என்று கூறிவிட்டு ஏதோ விருது வாங்க போவது போல தயார் நிலையில் நின்றான். ஆருத்ரா அவன் தனக்கு செய்த எல்லாவற்றுக்கும் அவனிடம் கத்தி சண்டை போட்டிருந்தால் கூட அது அதிரனை அவ்வளவு பாதித்திருக்காது. இப்படி எனக்கு ஏன் இதை செய்தாய் என்று பார்வையால் கூட அவனை சாடாது. நீ விட்டு சென்றதால் நான் ஒன்றும் மறுக்கி போய்விடவில்லை. இதுவரை நீ இன்றி வாழ்ந்த என்னால் இனியும் வாழ முடியும் என்பது போல இருந்த அவள் நடவடிக்கைகள்தான் அதிரனை சதா அவளை நினைக்கும்படி செய்துவிட்டது. மூடி வைத்திருக்கும் கிஃப்ட் பாக்ஸ்க்குள் என்ன இருக்கிறதென்று அறிய ஒரு ஆர்வம் வருமே, அதுபோல் இவளின் இந்த மௌனத்துக்கு பின் மறைந்திருக்கும் மாய வார்த்தைகள் தான் என்ன என்று அறிந்தே ஆக வேண்டும் என்று வெறியேறியது. அதனால்தான் எப்படியும் அவளை தன்னிடம் பேச வைப்பது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அலைகிறான். ஆனால் அவன் என்ன முயன்றும் அவள் மௌனம் களைவதாயில்லையே. உதடு மட்டும் மௌனம் சாதிக்கவில்லை, அவள் விழிகள் கூட மௌனம் காத்து அவனை வஞ்சித்தது. அவனுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆத்திரம் பரவ, ஓ நான் செத்தா உனக்கு என்ன கவலைன்னு தோணுதோ? நீ கரெக்டா தான் யோசிக்கிற. ஆனா நான் ஒரு பைத்தியம் பாரு. நான் வேணான்னு நினைச்சதானடி நீ 6 வருஷம் நாங்க தனியா வேதனை தவிச்சிட்டு இருந்தப்போ கண்டுக்காம நீ உன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்க. ஆனா இங்க இருந்து போனதுல இருந்து என் பொண்டாட்டி என் அம்மா கிட்ட பேசி தான் செஞ்சதுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானம் பண்ணி அவளே எங்க அம்மா மூலமா என்னை கூப்பிடுவா. நானும் எல்லார் மாதிரியும் குடும்ப குழந்தைன்னு இருப்பேன்னு பைத்திய கதை மாதிரி நினைச்சிட்டு இருந்திருக்கேன். இங்க இருந்து போகும்போது ஏதோ நீ தெரியாம தப்பு பண்ணிட்ட. என் பிரிவில் அதை உணர்ந்து எல்லாம் சுமூகமாகிடும். எல்லாம் விதின்னு நினைச்சு கசப்பை எல்லாம் மறந்துடலான்னு தான் அம்மா கிட்ட அவளை நீங்க மன்னிச்சா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன்னா இழப்பு அவங்களுக்கு தானே. அதோட நான் ஒன்றும் அவங்களுக்கு ஒரே பையனும் இல்லையே. அவங்க மற்ற பிள்ளைங்க சுத்தி நின்று நியாயம் கேட்டப்போ என்னால என்ன பண்ண முடியும்? உன் ஒருத்தி மேல வச்ச நம்பிக்கையில தாண்டி நான் போனதே. ஆனா நாளாக நாளாக நம்பிக்கையும் பொய்யாகி 6 வருஷம் வாழ்க்கையே ஏனோ தனன்னு ஓடி போச்சு. சரின்னு 6 வருஷம் கழிச்சு அம்மா தயவுல திரும்பி வந்து உன் முன்னாடி நின்னப்போ ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை எனக்காக நீயும் ஏங்கி இருக்குன்னு காட்டியிருந்தா அடுத்து என்ன பண்ணிருப்பனோ தெரியல. ஆனா நான் ஒருத்தன் மட்டும் உன் கண்ணுக்கு இம்பாசிபிள் திங் மாதிரியும், நான் பண்ற எதுவுமே உனக்கு பாதிப்பு இல்லைங்கிற மாதிரியும், உன் காதுக்கு என் குரல் மட்டும் ஆப்சண்ட் ஆன மாதிரியும், நீ பண்ண தாண்டி ஒரு குழந்தை தன்னை விட்டு கவனம் சிதறி போன தாயோட கவனம் தன் பக்கம் திரும்ப என்ன செய்யுமோ அது மாதிரி உன் கவனத்தை என் பக்கம் திரும்ப தான் இப்படிலாம் பண்ணிட்டு அலைகிறேன் என்றான் ஆத்திரம் தெரிக்க. இந்த ஒரு வாரமும் இசைக்கு உடம்புக்கு முடியலன்னு விருப்பம் இல்லைனாலும் நீ இங்க தங்கி அவளை நீ பார்த்துக்கிட்ட போய் எல்லாம் தோணிட்டே இருக்கும். பொண்ணுக்காக இவ்வளோ பண்றவ ஏன் எனக்காக நீ எதுவுமே பண்ணலன்னு அப்படியே கோபமா வரும். நல்லா உனக்கு ஒண்ணுமே இல்லையான்னு கேட்டு கண்ணமா உன் அறையன் போல இருக்கும். ஆனா என்றவன் தலையை கைகளால் கோதிக்கொண்டு போதியில் சிவ பெரிய விழிகளுடன் அவளை பார்த்தான். பழசு எதுவும் வேணாண்டி ருத்ரா, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன், நீயும் மறந்துடு. இத்தனை வருஷம் தனியாக நான் பட்ட கஷ்டம் எல்லாம் பார்த்து அம்மா இனி எதுவும் சொல்ல மாட்டாங்க, மற்றவங்களே எதுவும் சொல்லவும் விட மாட்டாங்க. அதனால நீ நான் இசை 3 பேரும் ஒன்னாங்க நம்ம வீட்டுக்கே போயிடலாண்டி ப்ளீஸ்.
ஆனால் அவன் எவ்வளவு பேசியும் ஆருத்ரா உடல் மனம் இரண்டும் கல்லணை இறக்கிதான் இருந்தது. அவளிடம் சிறு இலக்கமும் இல்லை. பின்னே, இப்போது கூட நீ இதை செய்தாயா என்று கேட்காமல், நீ செய்த எல்லாவற்றையும் நான் மன்னித்து விடுகிறேன் என்று தியாக தீபமாக தன்னையும் தன் குடும்பத்தையும் உருவகப்படுத்திக் கொள்பவனை கட்டியணைத்து ஆறுதல் சொல்லவா முடியும்? அதிரன் மெல்ல அவளை நெருங்கி அவள் முகத்தை தன் கையில் ஏந்த அதற்கும் ஒன்றும் சொல்லாது அமைதி காத்தாள் அவள். ஏறுதுரா அப்படி மாறி போன? சத்தியமோனோட இந்த மௌனம் என்ன சிதையில தள்ளி உயிரோடு எரிக்குதடி. ஒரு வார்த்தை என்கிட்ட பேச மாட்டியா? இப்பவும் பேச மாட்டியாடி? என்ன முழுசா வெறுத்துட்டியாடி? நிச்சயம் இருக்காது. நானும் உன்னை வெறுத்துட்டதான் என்னை நானே ஏமாத்திட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லைன்னு போக போகதான் தெரிஞ்சது. நீயும் அப்படிதானே? உன்னால என்னை வெறுக்க முடியாது ருத்ரா. நீ என்னை வெறுக்கவும் கூடாது என்று கெஞ்சல் பாதி கட்டளை மீது என்று தன் போக்கில் இன்னும் ஏதேதோ நிறைய உளறியவன் அவள் நின்ற நிலையில் அவள் தோளில் சாய்ந்து நின்றே கண்ணயர்ந்து விட்டான். ஆருத்ராதான் அவன் பாரம் தாளாது மெல்ல அவனை சோஃபாவில் சரித்து படுக்க வைத்தவள். அவனை ஒரு நிமிடம் அமைதியாக பார்த்துவிட்டு இசை இருந்த அறைக்கு சென்று எட்டி பார்க்க அவள் நன்றாக தூங்குவது தெரிந்து நிம்மதி மூச்சறிந்தாள். ஆனால் அவளால் அதன் பின் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. நாளை முதல் வேளையாக இந்த வீட்டை விட்டு தன் வீடு செல்ல வேண்டும் என்று எண்ணிய பின்தான் அவளால் தூங்கவே முடிந்தது. போதையிலும் ஆருத்ரா சென்றிடுவாளோ என்ற ஏக்கத்திலும். இவ்வளவும் பேசிய அதிரன் விடிந்து தெளிந்தால் எப்படி பேசுவான் என்பது யாருக்கு தெரியும்? மௌனம் 14. இசைக்கு தொற்று ஏற்பட்டு ஒரு வாரம் ஆகியிருந்ததால் அவள் கன்னம் தாடைகளின் வீக்கம் முற்றிலும் குறைந்திருந்தது. அதனால் ஆருத்ரா இசைக்கு வேப்பிலை ஆமண கவித்து சுடுநீரில் தலை குளிக்க வைத்து உடை உடுத்தி கோவிலில் இருந்து கொண்டு வந்த விபூதியை நெற்றியில் தீட்டியவள். இன்னைக்கு ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுக்கலாம். அம்மா வர முடிஞ்சா வருவேன், இல்லைன்னா பாட்டை கூட போயிட்டு வாடா. அப்பா ஏமா சோஃபால தூங்குறாரு என்ற மகளின் கேள்விக்கு ஆருத்ரா பதில் எதுவும் சொல்லவில்லை. நாக்கை கடித்த இசை, சாரிம்மா சாரி, பெரியவங்க பேசலனா அவங்க ஏன் பேசல எதுக்கு பேசலன்னு கேட்டு அவங்கள எம்பாரஸ் பண்ணக்கூடாது. அதோட ஒருத்தர் பற்றி ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது இல்லையா? முன்னர் ஒரு முறை ஏன் பாட்டி கூட பேசுறதில்லைன்னு தாயிடம் கேட்டதற்கு ஆருத்ரா கூறியதை அப்படியே அவளுக்கு படித்து காட்டினாள் மகள். அதற்கும் ஆருத்ரா அமைதியை காக்க, அம்மா இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேம்மா, சாரி என்றவாறு சமாதானமாய் அவள் கன்னத்தை வேறு ஈரமாக்கினாள். நீ நல்லா ஐஸ் வைப்பன்னு தெரியும் கேடி, இந்தா ரிட்டன் கேஸ் வாங்குகோ. அவள் கண்ணம் பற்றி தானும் அவளுக்கு முத்தம் வைத்தவள். சாப்பிடலாவா இன்று டைனிங் டேபிள் அடைத்து வந்தாள். அதுவரை உள்ளே நடந்த தாய் மகளின் உரையாடலை கண்மூடி கேட்டிருந்த அதிரனுக்கு இசை எதனால் தங்கள் இருவரின் வாழ்க்கையை பற்றி தோண்டி துருவவில்லை என புரிந்தது. இந்த சின்ன வயதிலே இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டா என்று வியப்பதா, இல்லை அவள் குழந்தை பிராயம் தங்களால் பலவேற்றப்பட்டது என எண்ணி வருத்துவதா? இதை நினைத்தே கவலை கொண்டான். ஆனாலும் ஆருத்ராவையும் அவள் வளர்ப்பையும் மனதில் மெச்சிக்கொண்டான். இசையை எண்ணிய போதே அவனுக்கு கவியின் சில முரட்டு குணங்கள் ஞாபகம் வந்தது. ஏன், நர்மதாவின் மகள் சிந்துவுக்கு இசையை விடவும் 1 வயது அதிகம். ஆனால் அவள் பேச்சில் கூட அவ்வளவு மரியாதை தெரிவது இல்லை. அவர்கள் இருவரையும் விட சிறுபெண் இசை என்கையில் அவளிடம் இருக்கும் பக்குவங்கள் எல்லாம் ஆருத்ராவிடம் இருந்து தானே வந்திருக்க வேண்டும். இன்று வரை ஆருத்ராவின் தவறுகள் என்று எண்ணியவை எல்லாம் ஒவ்வொன்றாக அவளின் நல்ல வளர்ப்பு என்று சான்றாக கொண்டிருக்கிறது. மனம் பார்க்கும் பார்வையில் தானே எல்லாம். தமக்கு ஒருவரை பிடித்து விட்டால் அவன் கொலை செய்தாலும் அதில் நியாயம் தேடும் மனது. அதேதான் வெறுக்கும் ஒருவன் உலகை காக்க வென்ற உயிர் தியாகமே செய்தாலும் அதை நன்மையென ஏற்றுக்கொள்ளாது. அதிரனும் அந்த நிலையில் தானே இருந்தான். அவன் யோசனையில் இருக்கும் போதே அவர்கள் இருவரின் காலடி சத்தம் அருகில் கேட்பது போல இருக்க, அவசரமாக எழுந்தவன் அடுத்த அறை நோக்கி நடந்து கொண்டே பின்னால் திரும்பியும் பாராமல், இசை நீ சாப்பிட்டுடா, அப்போ உன்னை கொண்டு போய் விடுறேன் என்று சொல்லிக்கொண்டே விரைந்து சென்று கதவை அடைத்தான். எங்கே அப்பா என்று இசை அருகில் வந்து தன் மீது வரும் சரக்கு வாசத்தை அறிந்து கொண்டாலும் என்ற பயத்தில் ஓடியிருந்தான். அப்படி ஒன்றும் வாடி வரும் அளவு மட்டமான சரக்கை அடிக்கவில்லை. ஆனாலும் சின்ன எச்சரிக்கை. அதிரன் குளித்தானா இல்லை மேலே தண்ணீரை தெளித்தானா தெரியாது. ஆனால் அடுத்த 5 நிமிடத்தில் எங்கே குளித்தும் சரக்கின் ஸ்மெல் தெரிந்துவிடுமோ என்ற பயத்தில் வழக்கத்திலும் அதிகமாக வாசனை திரவியத்தை தன் மீது அள்ளி தெளித்து கொண்டு வந்து நின்றவனை நினைத்து ஆருத்ரா மனத்தில் கசப்பாக சிரித்து கொண்டாள். அதற்குள் இசை சாப்பிட்டு முடித்திருக்க அவளை கையில் ஏந்தி கொண்டவன்,
இசை, அம்மாவை கொஞ்சம் நேரம் இங்க இருக்க சொல்றியா? உன்னை ஸ்கூல்ல விட்டு வந்து அவ கூட கொஞ்சம் பேசணும் என்று ஆருத்ராவில் பார்வையை பதித்து கோரிக்கையை மகளிடம் வைத்தான். இசை தாய் போதித்த பாடத்துக்கு எதிராக எப்படி தாயிடம் இதை சொல்ல என்பது போல தாயை பார்த்து முழித்தாள். ஆருத்ரா டைனிங் டேபிளில் இருந்த தன் கைப்பையை எடுத்துக்கொண்டவள். பாய் இசை, அம்மாக்கு வேலைக்கு போகணும், டைம் ஆச்சு. இன்னைக்கு அங்க பாட்டி வீட்டுக்கு வந்துடுங்க. இனியும் முன் போலதான் உன்னோடனான என் உறவு நிலை என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றாள். இசை தந்தையை பாவமாக பார்த்து நின்றாள். பாத்தியா செல்லம்மா, உனக்கே அப்பாவை பார்க்க பாவமா இருக்குல்ல. ஆனா உங்க அம்மா அப்பாவை பாவமே பார்க்க மாட்டேங்கிறா. நேத்தும் அவகிட்ட என்னவோ பேசணும் ஞாபகம். ஆனா அப்ப கூட இவ ஒன்னும் பேசாம தான் நின்னிருப்பா. எனக்கு நல்லா தெரியும். நேத்து நீங்க பேசுனீங்கன்னா இன்னைக்கு ஏன் என்ன அம்மா கிட்ட சொல்லி சொல்லி சொல்லுங்க? நீங்களே சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு நான் காலங்காத்தாலேயே ஃபுல் அடிச்சிட்டுல இருக்கணும் என்று வாயிற்குள்ளேயே முணுமுணுத்தான். என்னப்பா? இல்லடா, நம்ம 3 பேரும் ஒன்னா ஒரே வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கா? மெல்ல மகளுக்கு ஆர்வத்தை ஊட்டினான். ஒரே டைம்ல 2 பேர் கூடவும் இருக்கலாம்னா ஜாலியாக தான் இருக்கும் என்று ஆசையாக சொன்ன மகளை உச்சி முகர்ந்தவன். என் செல்லம் ஆசைப்பட்டா அதுக்கு அப்பிலே இல்லை. அது சீக்கிரமே பண்ணிடலாம். இப்போ ஸ்கூலுக்கு போலாம், டைம் ஆச்சுல்ல என்றவாறு மகளுடன் பறந்தான். மதிய வேளை உணவு உண்டு கொண்டிருந்த புவனேஸ்வரி ஏற்கனவே உண்டு விட்டு காத்திருந்த அம்பிகாவிடம், அம்பி, சாயங்காலம் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவனுக்கும் இசைக்கும் சேர்த்தே சமைச்சிடு. போகும்போது எடுத்துட்டு போயிடலாம். பாவம், புள்ள உடம்பு முடியாம இருக்கான்னு சொல்லியும் அவ இருக்கும் போது போக வேணானா உன் பிடிவாதத்துல பார்க்கவே போகல. ஜீவா கூட போய் பார்த்துட்டு வந்துட்டான். அதி சொன்னதை வச்சு பார்த்தா இன்னைக்கு அவ போயிருப்பா. அதனால நம்ம போலாம் என்று சொன்னவரை மறித்து அவள் ஏதோ மறுப்பாய் சொல்ல வந்தாள். ஏதோ மறுத்து பேசாத அம்பி. கவி சிந்து மாதிரி இசையும் என் பேத்திதான். கவிக்காக எவ்வளோ பண்ணனா இசைக்காக எதுவுமே செய்யல. இனியாவது அவ கூட நல்ல உறவு முறையில உறவு வளர்த்துக்க விரும்புறேன். அதுக்கு தடையா நீ இருக்காத. ஏன்னா அவன் தம்பி புள்ள. அவளை நீ வேத்தாளா பார்த்த. அதிகவியையும் வேத்தாளா தான் பார்ப்பான். நானும் நீயும் மட்டும்தான் அங்க அதி வீட்டுக்கு போறோம் என்றதையும் அழுத்தி சொல்லிவிட அம்பிகா அடுத்து பேச முடியில்லாத மௌனமாகினாள். 7 மணியளவில் அதி வீட்டினில் காலிங் பெல் கூட அடிக்காது உள்ளே சென்ற புவனேஸ்வரியும் அவரை தாங்கி மெல்ல கூட்டி சென்ற அம்பியும் கண்டது அதிரன் கைப்பிடினுள் நின்று திமிரிக் கொண்டிருந்த ஆருத்ராவைதான். ஆருத்ரா வீட்டிற்கு போன் செய்தவள் இசையை தாயை கோவில் அழைத்து சென்றாரா என்று கேட்டாள். ஆனால் அதற்கு முன்னே அவளை அதிரன் அழைத்து சென்று விட்டதாக கூற சரி என்று போனை வைத்து விட்டாள். அவன் வீட்டிற்கு செல்லக்கூடாது என்று நினைத்தாலும் அவள் உடல்நிலை பற்றி அறிந்துவிட்டு அருகிலுள்ள கோவிலுக்கு அழைத்து சென்று மீண்டும் அவன் வீட்டில் விட்டுவிட்டு வந்துவிடலாம் என்று எண்ணி வந்தவளைதான் அதிரன் வளைத்து பிடித்து கொண்டான். இசை உள்ளே அறையில் அதிரன் மொபைலில் ஹெட்செட் மாட்டி கார்ட்டூன் பார்த்து கொண்டிருந்ததால் வெளியே நடந்த இந்த ஆரவாரங்கள் அவளுக்கு தெரியாது போனது. அதிரன் அவளிடம் பேச வேண்டும் என்று கேட்டு நிற்க வழக்கம் போல அதை உதாசீனம் செய்து அறைக்குள் செல்ல முயன்றவளை தடுத்து பிடிக்கும் போதுதான் இவர்கள் வந்தது. தாயும் தமக்கையும் வந்திருந்தது கண்டு அதிரன் அதிர்ந்தாலும் ஆருத்ராவை சுற்றி இருந்த கையை எடுத்துவிட்டு அவர்களை, வாங்கம்மா, வாக்கா என்று முறையை வரவேற்றான். அந்த கேப்பில் ஆருத்ரா மகள் இருக்கும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். அவளுக்கு அங்கு நின்று அவர்கள் முகம் பார்த்திருக்க வேண்டுமா என்ற நினைவே கசக்க இங்கே வந்திருக்க வேண்டாம் என்று 100வது முறையாக நொந்திருந்தாள். உள்ளே வந்த புவனேஸ்வரி அமைதியாக நீல் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். ஆனால் அம்பிகாவுக்கு தான் கண்ட காட்சியில் பற்றி கொண்டு வந்தது. இவள் இருக்கும் போது இங்கே வரவேண்டாம் என்று எண்ணி இன்று வந்தால் இங்கே இவர்கள் இருக்கும் நிலை என்று உள்ளே கொதித்து போனாள். அப்புறம் என்ன அதி, கிச்சன் எங்க இருக்குன்னு சொல்லணும். வீட்டுக்கு நாங்க வந்த நாங்களே என்ன வேணுமோ போய் எடுத்துக்கிறோம். வெடு பார்க்கும்போது கூட்டிட்டு வந்து காட்டியிருந்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அம்பிகாவின் வாயிலிருந்து குத்தலாக வந்து விழுந்தன வார்த்தைகள். அவளை முறைத்தவன், அப்போ அம்மாக்கு எதுக்கு வீண் சிரமம்னு தான் கூப்பிடல. அதோட நான் கூப்பிட்டு தான் வரணுங்கிற அளவு நீங்க ஒன்றும் அண்ணி இல்லையே. வீட்டை பார்க்கணும்னா இப்போ கூட போய் பாரு. இப்போ இருந்த மாதிரி தான் நான் வீடு பார்க்கும்போதும் வீடு இருந்துச்சு என்றான் அதிரன். உனக்கா அதி பேச சொல்லி தரணும்? என் பொண்ணை விட்டு இருக்க முடியலன்னு சொல்லிதான் தனி வீடு பார்த்துட்டே கூடவே அவன் அம்மாவையும் ஒட்டிட்டு வந்து வச்சிருக்க. அக்கா என்று குரல் உயர்த்தியவன் வெடி சிவக்க ஒற்றை விரலை நீட்டி வார்த்தையை பத்திரம் என்றான் அழுத்தமாக. என் பொண்டாட்டி தானே கூட இருக்கா, அடுத்த என் பொண்டாட்டியா கூட வச்சிருக்கேன் என கேட்க வாய் வரை வந்தாலும் தாய் இருப்பதால் வார்த்தைகளை நிறுத்தி கொண்டான். அம்பி,
நீ சும்மா இருக்க மாட்ட என்று மகளை அதட்டிய புவனேஸ்வரி மகனிடம், நாங்க பேத்திய பார்க்க தான் வந்தோம்ப்பா, எங்க அவளை காணோம் என்ற பார்வையை சுழற்றினார். பேச்சை வேறு திசைக்கு திரும்பும் முயற்சியில். அதிரனுக்கு மகள் சுகையினத்தில் இருக்கும் போது பார்க்க வராதவர்கள் குணமானதும் பார்க்க வந்திருப்பது எதனால் என்று புரிந்ததுதான். ஏன் அவள் இங்கிருந்ததால் இவர்களுக்கு என்ன? தாங்கள் வந்து இசையை பார்த்துவிட்டு போயிருக்கலாமே என்றுதான் தோன்றியது. இருந்தும் அதை மறைத்துக் கொண்டு, தோமா கூட்டிட்டு வரேன் என்று கூறிவிட்டு உள்ளறை நோக்கி சென்றான். இசை ஆருத்ரா மடியில் அமர்ந்து காற்றில் கவனம் வைத்திருக்க, ஆருத்ரா அவளை ஆதரவாக பிடித்திருப்பது போல் பிடித்துக்கொண்டு அவள் தலையில் சாய்ந்து விழி மூடி இருந்தவள் முகமே ஏதோ போல் இருந்தது. பழைய கசடுகளின் தாக்கமாக கூட இருக்கலாம். ஏனென்று காரணம் அறியாவிடினும் அவள் நிலையை இவனுக்கு உள்ளே ஒரு வழியை உண்டு பண்ண. எப்போது தன் வீட்டினர் கிளம்புவர், இவளோடு பேசுவேன் என்று தவித்தான். மெல்ல அவள் அருகே சென்று இசையின் ஹெட்செட்டை கழட்டிவிட, காற்றும் தடைப்பட்டதில் அவள் நிமிர்ந்து, சென்னப்பா என்று சினுங்கினாள். இது அப்புறம் பார்க்கலாண்டா, இப்போ உன்னை பார்க்கனே பாட்டி வந்திருக்காங்க, வந்து அவங்கள பாப்பியா? பாட்டியா? பாட்டி எங்க வந்திருக்காங்க? ஓ, இப்போதான் என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்களாமா? வந்திருப்பது மீனாட்சி என்று நினைத்து கொண்டு அவள் தாயை கேட்டாள். மகளின் கேள்விக்கு ஆருத்ரா அமைதியாயிருந்தாலே தவிர ஏதவும் பேசவில்லை. அதை பார்த்த அதிரனுக்கோ சுர்ரென்று ஏறியது. இசை, உனக்கு உங்க அம்மாவோட அம்மா மட்டும்தான் பாட்டியா? என்னோட அம்மா பாட்டி இல்லையா? செல்லம்மா என்று உருகி உருகி பேசும் தந்தை தன்னிடம் முதல் முறை கடுமை காட்டுவது போல பேச, இசைக்கு சட்டென முகம் சுருங்கியது. ஆருத்ரா அதிரனை ஒரு பார்வைதான் பார்த்தாள். எனக்கு செய்ததே என் மகளுக்கும் செய்வாயா என்பது போலதான் இருந்தது அவள் பார்வை. அவள் பார்வையின் பொருள் அதிரனுக்கு புரியாவிட்டாலும் மகளின் வாடிய முகமும் அவள் பார்வையின் தேச்சன்யமும் ஒன்று சேர்ந்து தாக்க, இருவரின் தாக்குதலையும் தாங்கும் திறனின்றி இசையை தூக்கிக் கொண்டவன். சாரிடா, அப்பா ஹாஷா பேசிட்டேனா? சாரி, உனக்கு உடம்பு முடியலன்னு தானே பார்க்க வந்திருக்காங்க. அப்படி இருக்க நீ அங்க இல்லைன்னா நல்லா இருக்காதுடா. நீ ஜஸ்ட் அங்க வந்து நின்னா போதும், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்பாக்காக வரியாடா என்க அப்போதும் தாயை தான் பார்த்தாள் மகள். மகளின் பார்வையை தொட்டு அதிரனும் அவளை பார்த்தவன். ருத்ரா, சொல்லவகிட்ட என்கவும் ஆருத்ரா தான் எழுத்தவள். இசையை அவனிடம் இருந்து தூக்கிக் கொண்டு வெளியே சென்றாள். நேரே புவனேஸ்வரிக்கு எதிரே இருந்த இருக்கையில் அமர்ந்தவள் இசையை தன் மடியில் இருத்தி கொண்டாள். அத்தோடு புவனேஸ்வரியை பார்வையொரு பார்த்தாலே ஒரு பார்வை. எங்கே என் பிள்ளையை உரிமை கொண்டாடிதான் பாரேன் என்று சவால் விட்டது அவள் பார்வை. அவ்வளவுதான், அவருக்கு சப்த நாடிகளும் மடங்கி போய்விட்டது. அதன் பின் பேத்தி என்று பாசமாக பேச என்ன, சாதாரணமாக பேசக்கூட முடியாதவாறு அவர் நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொண்டது. அவர் அமைதியை கடைப்பிடிக்க அம்பிகாதான் திரியின்றி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தாள். யார் முன் யார் வந்து இப்படி சட்டமாக அமர்ந்திருப்பது என. அதிரணி ஆருத்ராவின் இந்த செயலுக்கு என்ன வினையாற்ற என்று புரியாது பார்த்திருக்க அவனிடம் காய்ந்தாள் அம்பிகா. அதி, உன் வீட்டுல உன் பொண்ணை பார்க்க நாங்க வந்தா எங்க கண்ணில் எது படக்கூடாதோ அதெல்லாம் படுது. அதான் உன் பொண்ணுக்கு குணமாகிடுச்சுல்ல, இவளை இன்னும் ஏன் இங்க வச்சிருக்க? துரத்தி விட வேண்டியது தானே? அம்பிகா பேசியதில் அதிரனுக்கு கோபம் வந்தாலும் அவன் சட்டென இசையைதான் திரும்பி பார்த்தான். அவள் அம்பிகாவை பார்த்த பார்வை அன்று பார்க்கில் தாயை பேசிய பெண்மணி என்று காட்டி அவரை பார்த்த அதே பார்வை. வெறுப்பு, கோபம், அதிருப்தி எல்லாம் கலந்த பார்வை. புவனேஸ்வரியும் மகளை பேசிவிட்டு வளமை போல் அமைதி காக்க, இசை தாயின் மடியிலிருந்து எழுந்தவள் தாயையும் கையை பிடித்து இழுத்தாள். வாங்கம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம் என்று. இசை ஆருத்ராவின் தாய் வீட்டை எங்க வீடு என்று குறிப்பிட்டதிலேயே அதிரன் மொத்தமும் உடைந்து விட்டான் என்றால் இதில் ஆருத்ராவும். சரிடா, நம்ம வீட்டுக்கே போலாம் என்று அதே நேரம் அவளை அழைத்து செல்ல ரெடியாகவும் அதிரன் தன்னை கையாளாகாதவனாய் உணர்ந்தான். அக்கா, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நல்ல வேலை பண்ண, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நீங்க கொஞ்சம் இருங்க, நான் அவங்கள பத்திரமா வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் என்று தன் காரில் அவர்களை பின்தொடர்ந்தான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.